Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ்கீப்பர் சேலம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஷாப்புக்கு வந்து கொஞ்சம் அக்சசரிஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை பார்த்தா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃபில்டர் வரக்கூடிய ஃபில்டர் பேட். இது வந்து நம்ம இம்போர்ட்டட் டேங்க்லாம் வந்து மேக்ஸிமம் தேவைப்படும். நம்ம கொடுக்கக்கூடிய DAY டாப் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதுக்குமே நிறைய தேவைப்படும். இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா லாங் சைஸ். இது பார்த்தீங்கன்னா 3 மடிப்பாக மடிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து நல்லா பெருசாகவே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இது ஃபில்டர் பேடு இம்போர்ட்டட் டேங்குக்கும் டாப் ஃபில்டருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபில்டர் பேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்புக்கு யூஸ் பண்ணுறோம்ல, சம்புக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒயிட் ஸ்பாஞ்சை மட்டுமே யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து தெரிஞ்சு போய் உங்களுக்கு டேங்கில் வந்து டஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து அந்த நூல் மாதிரி தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைன் ஃபில்டர் பேடுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீயூஸ்ஃபுல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 8D இந்த 4Dலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவுமே. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஸ்டிச்சஸ் போட்டதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணியில் ஓடுனா கூட திரிஞ்சு வராது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ரீயூஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெரிய சைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது மற்ற ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுற கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எடுத்துருக்கோம். அடுத்து ஒயிட் ஸ்பாஞ்சு. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ இது கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸ். இது பார்த்தீங்கன்னா செராமிக் ரெட். ஸோ செராமிக் ரெட்டில் வந்து நம்ம இந்த குவாலிட்டி எடுத்துருக்கோம். நல்லா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டி வந்திருக்கு. நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துருக்கோம் ரெட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் பால். ஸோ வந்து உங்களுக்கு கேனிஸ்ட்டுக்கு சம்புக்கு சின்னதாக DIYயில் செய்யக்கூடிய சின்ன ஃபில்டர்ஸ்க்குலாம் வந்து பேக் ஹேங் ஃபில்டருக்கு அதுக்கெலாம் வந்து இந்த மீடியாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகம் பிடிக்கும். அதே மாதிரி வெரி எஃபெக்டிவ் மீடியா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து கேனிஸ்ட் கஸ்டமர், பேக் ஹேங் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது அப்புறம் சன்சனில் வரக்கூடிய பேக் ஹேங் ஃபில்டர், அந்த மாதிரி கஸ்டமர்கள் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீடியாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போட்டிருக்கோம். ஸோ இந்த மீடியாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். குட்டியாக வந்து மணி பால் மாதிரி உங்களுக்கு இருக்கும். தண்ணியில் போட்டால் உங்களுக்கு வந்து டார்க் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா AC/DC ஏர் பம்பு. இது வந்து சோப்போல வரக்கூடிய டிஜிட்டலைஸ்டு வந்து AC/DC ஏர் பம்பு. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஒன்று. ஸோ இந்த ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இண்டிகேஷன் காமிக்குது. பேட்டரி வந்து எந்த அளவுக்கு பேக்கப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் முடியும். இதனுடைய ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இது வந்து ரன்னிங் மோடில் பார்த்தீங்கன்னா 6.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓடுது. சரிங்களா, அதே வந்து ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வந்து ஓடுது. ட்ரிப் மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூ மோடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எரியும். அதே ட்ரிப் மோடுங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்காய் எரியும். இந்த லைட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வீட்டில் தெரியுதான்னு தெரியல, பிளிங்காய் எரியும். சரிங்களா, ஸோ பிளிங்காய் எரியும்போது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஓடும், 30 செகண்ட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி கட் ஆஃப் ஆகி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுனால பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப லாங் லைஃபாக உங்களுக்கு வந்து நிற்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் சாலிடாக உங்களுக்கு வந்து ஓடும். சரிங்களா, ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 NRV கொடுத்துட்றாங்க. நான் ரிட்டர்ன் வால்வும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏர்ஸ்டோன், அதுக்கு தேவையான ஏர் ஹோஸ் ப்ளஸ் வந்து ஏர்ஸ்டோன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 2 பம்ப் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பம்பு தான், சோபோல SP3000 மாடல். ஸோ இந்த மாடலை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிராபேக் அப்படிங்கிறது வந்து பம்ப் எப்போ ஆஃப் ஆகும் அப்படிங்கிற வந்து ஒரு இண்டிகேஷன் காமிக்காது. மற்றபடி வந்து இந்த 2 பம்பையும் பார்த்தீங்கன்னா சாலிடாக சேம் ஹவர்ஸ் ஓடக்கூடிய பம்பு. கண்டினியூ மோடில் வந்து 6.5 ஹவர்ஸும்
ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வந்து சாலிடாக ஓடக்கூடிய பம்பு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அடுத்து வந்து சன்சனில் இருக்கக்கூடிய ஏசிடிசி சிங்கிள் வே ஏர் பம்ப். இது வந்து 2 வே ஏர் பம்ப். நம்ம இப்போ 2 பம்ப் பார்த்தோம் இல்லையா, அது வந்து 2 வே ஏர் பம்ப். இப்போ பார்க்கக்கூடிய பம்ப் வந்து சன்சனில் வந்து CP 201 அப்படிங்கிற பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் மோடில் வரக்கூடிய பம்பு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் வே ஏர் பம்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக வந்து நிற்கும். காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மோட்டரில் ஒரே ஒரு வேல வந்து உங்களுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து வரதுனால அதனுடைய பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வந்து நிற்கும். இது வந்து நம்ம செக் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸ் ஓடுது, ட்ரிப் மோடில் எவ்வளோ ஹவர்ஸ் ஓடுது, கன்னியூ மோட்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஓடுதுன்னு உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ போகலாம். ஆனால் வந்து சன்சனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நாய்ஸ்லெஸ் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதெல்லாம் வந்து சன்சனில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே குவாலிட்டி வைஸும் ப்ளஸ் வந்து சவுண்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் சன்சனில். இதில் வந்து ஒரு 2 பம்பு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சோபோவில் வரக்கூடிய 618 அப்படிங்கிற 2 வே நார்மலான ஏர் பம்ப். ஆனால் வந்து இது நாய்ஸ்லெஸ் தான். இது வந்து நார்மல் ஏர் பம்ப். ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்சனில் வரக்கூடிய XBL 400. இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஹேங் ஆன் ஃபில்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்டே டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ பிளான்டே டேங்குக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ பேக் ஹேங் ஆன் ஃபில்டருக்கு வந்து சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து ஃப்ளோ வந்து அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கொடுக்குற மாதிரி வந்து மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் மீடியா கொஞ்சம் பேக்கில் வந்து போட்டுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சுமே கொஞ்சம் ஆட் பண்ணனால ஒரு சின்ன டேங்குக்கு, அதாவது 3 ஒரு 1x1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிளான்டே டேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தாராளமாக நீங்கள் வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பேக் ஹேங் ஆன் ஃபில்டரை. இது வந்து 3க்கு 1.25 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் இதை விட நெக்ஸ்ட் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு டேங்குக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து XBL 500 சொல்லுவாங்க சன்சனில். இதுவுமே பேக் ஹேங் ஆன் ஃபில்டர் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து சேர்த்து பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஷிம்ப். ஸோ இது வந்து ஷிம்ப் நம்ம பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஷிம்ப் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு. நீங்கள் லைவ் ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, லைவ் ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரைட் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பேராசைட் ப்ராப்ளம் வந்து வரது கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இது வந்து கொடுக்கும்போது தலையும் வாலையும் நீங்கள் கிள்ளிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா தலையிலையும் வாலையும் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்கனால ஃபிஷ்ஷு பைட் பண்ணும்போது போய் தொண்டையில் ஏற்றிக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஷிம்ப் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டவுசில் சிலிக்கான், குவாலிட்டியான டவுசில் சிலிக்கான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு மேலே டேங்க் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டவுசில் சிலிக்கான் யூஸ் பண்ணி விட்டுங்க. இது வந்து 6 ஃபீட்டு 7 ஃபீட் வரைக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். 7 ஃபீட் 8 ஃபீட்லாம் கிராஸ் ஆகும்போது வந்து பெஸ்ட் குவாலிட்டியான வாக்கரில் 1:1 சிலிக்கான் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 6 ஃபீட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கானே உங்களுக்கு போதுமானது. நல்ல குவாலிட்டியான சிலிக்கான். க்யூரிங் பவர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து க்யூரிங் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஒட்டி இந்த பக்கம் வரங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காஞ்சி போயிடும். ஸோ குவாலிட்டியான சிலிக்கான் இது. ஸோ குரூட் டாய் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூட் டாய். ப்ளஸ் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஏர் வந்துடும். சைடில் வந்து ஏர் வந்து டியூப் வந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இது நீங்கள் ஏர் கனெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தலையில் உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வர மாதிரி வந்துடும். டேங்கில் வந்து ஒரு பிளான்டே டேங்க்லேயோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன டாய்ஸ் வைக்கக்கூடிய டேங்க்ஸில் வந்து நீங்கள் வைக்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 பீஸ் வந்து எடுத்துக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் மீடியாவோட பவுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 kg பவுச்சு. ஸோ இந்த இன்டர்னல் சம்பு அந்த மாதிரி சின்ன சின்ன சம்புக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக்லையும் இதுலேயும் கலந்து எடுத்துருக்கோம். ஸ்மால் அண்ட் மீடியத்தில் எடுத்துருக்கோம். ஒயிட் வந்து ஸ்மாலு, பிளாக் வந்து மீடியம் சைஸ். சரிங்களா? இதில் ஒரு 50 பீசஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஏர் பம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ், T கனெக்டர்ஸ், L கனெக்டர்ஸ், ப்ளஸ் கனெக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 500 பீசஸ் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராசிட்டல் FW மெடிசன். ஸோ பேராசிட்டல் FW மெடிசன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோய் ஸ்லிப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன். ப்ளஸ் வந்து இந்த வார்ம்ஸு பேசிக்காக, அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய மெடிசன் தான் பேராசிட்டல் FW. இது வந்து ரொம்ப டிசீஸ் நீங்கள் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ஆகாது. இது வந்து ப்ரிவெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேராசிட்டல் FW மெடிசன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம மெடிசனை பற்றி நம்ம ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என் சேனலில்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஹெட். இது வந்து RS 730 மாடல்னு சொல்லுவாங்க, 25 வாட். இது வந்து ஒரு 2x1x1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் வரைக்கும் மட்டும் தான் இது வந்து யூஸ் ஆகும். பெரிய டேங்குக்கு போட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி 2x1.5x1.5 டேங்குக்கெலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகாது. இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 2x1x1 வரைக்கும் வந்து சூட் ஆகும் உங்களுக்கு. இதில் ஒரு 5 பம்ப் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து RS 740 சொல்லுவாங்க. இது வந்து 2.5 ஃபீட் இருக்கு இல்லையா, 2.5 × 1x1, அதாவது 2.5 × 1x1.25 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்குக்கெல்லாம் சாலிடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் ஃபில்டரோட பவர் ஹெட். ஸோ எதுக்காக வந்து இந்த டேங்க் வரைக்கும் நான் யூஸ் ஆகும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய டேங்குக்கு போட்டிங்கன்னா ஃபிஷஸோட வேஸ்ட் வந்து லாஸ்ட்டில் இருக்கும்போது கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்கள் டாப் ஃபிட்டில் கவர் ஆகாது. அதனால தான் வந்து நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறத. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு தான். ஸோ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு கொஞ்சம் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஃபன் பம்பு, இது ஒரு 5 பீஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னீஸ் ஸ்க்ரப்பர். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 mm தாண்டி வரக்கூடிய டேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து 12 to 16 mmக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஜம்போ சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 12 mm. இது வந்து 12 mm 10 mm to 12 mm இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மேக்னீஸ் ஸ்க்ரப்பர். அடுத்து வந்து 5 mm to 6 mm இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய மேக்னீஸ் ஸ்க்ரப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்பாஞ்சு தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் ஸ்பாஞ்சு. இது பார்த்தீங்கன்னா RSல C60 அப்படிங்கிற மாடல். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x1.5 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய டபுள் ரோ லைட்டு. இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய சிங்கிள் ரோ கிடையாது, இது வந்து டபுள் ரோ லைட்டு. ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதனுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய லைட்டுங்களில் இது ஒன்று. இது வந்து C60ல் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாக் இப்போ தான் எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து என்கொயரி இப்போ தான் வந்துட்டு இருக்குது சின்ன சின்ன லைட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்டு. ஆனால் இது வந்து உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய டேங்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x1 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் வரைக்குமே இந்த லைட்டே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு வந்து லைட்டு சின்னதாக இருந்தாலுமே பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் வந்து சிங்கிள் ஸ்டிப்பில் இது வந்து டபுள் ஸ்டிப்பில் வரக்கூடிய ஒரு பிராண்டடான லைட்டு, இம்போர்ட்டட் டேங்குக்கு வரக்கூடிய பிராண்டடான லைட்டு. ஸோ நமக்கு வந்து இம்போர்ட்டட் டேங்கில் வந்து ரொம்ப பிரைட்னஸாக காமிக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அதோட லைட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லைட்டிங்குமே அதே மாதிரியோட குவாலிட்டி தான் எதுவுமே. இது வந்து C60. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா C18 சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ், இது வந்து 3 ஃபீட் டேங்க் இருக்கு இல்லையா, 3x2 டேங்க் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு டபுள் டோ லைட்டு தான். ஸோ இதில் வந்து ஒரு 4 பீசஸ் வந்து எடுத்துருக்கோம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒரு 4 பீசஸ் எடுத்துருக்கோம். ஸோ மீதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு தான். ஸோ நமக்கு வந்து அதிகப்படியான மூவிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பாஞ்சோட ஸ்டிஃப்னஸ்க்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதனால் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீசஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதனோட ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். காரணம் வந்து சீக்கிரமாக வந்து தண்ணியில் வளர்ந்து போகாமல் திரிஞ்சும் போகாமல் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி மேலே யூஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டியான ஸ்பாஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எதாவது தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் இருந்தால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு சர்வீஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மண்டலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் கூட உங்களுக்கு வந்து வராமல் ப்ராப்பராக பேக்கிங் வந்து ரொம்ப சேஃபாக சேரும். ஸோ ப்ரைஸ் வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான்.